அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் பசுவை கொன்றால் என்ன சாபம் வரும், பசுவை கோமாதா என அழைத்து புனிதமாக கருதும் நம் இந்திய மரபில் பசுவை கொள்வது மிகவும் பெரிய பாவமாக கருதப்படுகிறது. இது மத நம்பிக்கை, கர்மா மற்றும் ஆன்மீக விளைவுகளுடன் தொடர்புடையதாக இருக்கும். மத பார்வையில் பார்க்கும்போது ஹிந்து சமயத்தில் பசுவை ஒரு தெய்வமாகவே பார்க்கிறோம். பசுவில் 33 கோடி தேவர்கள் இருப்பதாக நம்பிக்கை. சாஸ்திரங்களில் பசுவை கொன்றால் மகா பாவம் சேரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. பசுவை கொன்றால் அந்த நபருக்கு கெட்ட கர்மா சேரும். இந்த பிறவியில் அல்லது அடுத்த பிறவியில் அந்த நபர் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். பசுவை கொன்றவர் தீய சக்திகளால் சூழப்பட்டு மன அமைதி இழந்து விடுவார். கோமாதா சாபம் என்ற ஒன்று உண்டு. இதனால் குடும்பத்தில் நல்ல செய்திகள் குறையும், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், நோய்கள் வரும், வறுமை துன்பம் நிலைநாட்டும், மனதுக்கு அமைதி கிடைக்காது, வீடு நேர்மறை சக்திகளை இழக்கும். புராணங்களில் பசுவை கொன்ற அரசர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. பலரும் கோமாதா பூஜை செய்துதான் பாவங்களை போக்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை சம்பவங்களின் வாயிலாக நமக்கு அறிய வருவது. இதற்கான பரிகாரத்தை பார்க்கலாமா? கோமாதா பூஜை செய்து பசுவுக்கு உணவளியுங்கள். கோவில் மாடுகளுக்கு உதவி செய்வது நிச்சயம் பலன் கொடுக்கும். கூடாது, அது மகா பாவம் என்று கருதப்படுகிறது. யாராவது தவறாக செய்திருந்தால் உடனே பரிகாரம் செய்யுங்கள், பாதுகாக்க உதவி புரியுங்கள்னு சொல்லி ஒரு உண்மை சம்பவத்தோடு இந்த கதையை நான் நிறைவு செய்றேன். இந்த கதையை நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா பசுவை ஏன் ஒரு தெய்வமா நம்ம கருதுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுங்க. செங்கலூர் அப்படின்ற கிராமத்துல ராமையா அப்படின்றவரு பசுக்களை தன் குழந்தைகளாவே வளர்த்தாரு. அந்த பசுக்கள்ல காளின்ற பசு ரொம்ப சிறப்புங்க. அது கிராமத்துக்கே ஒரு செல்வம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காளி பசு கிராமத்துல இருக்கிற குழந்தைகள், பெரியவங்க அனைவருக்குமே பசும் பால் கொடுக்கும். கிராமத்தார் அதை புனிதமாக கருதி எப்பவுமே அதற்கு பூஜை பண்ணுவாங்க. ஒரு நாள் கிராமத்துக்கு வெளியே சில பேர் வந்தாங்க. அவங்க பசுவை இறைச்சிக்காக வாங்க நினைச்சாங்க. ஆனா கிராம மக்கள் மறுத்துட்டாங்க. ஆனா கிராமத்துல ஒருத்தன் கிருஷ்ணமூர்த்தி பணத்திற்காக எதையுமே செய்ய தயாரா இருந்தாரு. அவன் பண்ணான்னா ராமையா ஐயா இல்லாத நேரத்துல காளியை அவங்க கிட்ட வித்துட்டாப்ல. அன்னைக்கு இரவு அந்த அந்நியர்கள் காளியை அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதது பசுவை கொன்றால் என்ன ஆகும் அப்படின்றதுதான். கிருஷ்ணமூர்த்தி ரொம்பவே சந்தோஷத்தோட பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அடுத்த நாளே நடந்தது அதிசயமான சம்பவம். என்னன்னு கேக்குறீங்களா? அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. காளியை விற்ற சில நாட்கள்லேயே அவன் வீட்டுல பல விபத்துக்கள் நடந்துச்சு. அவன் பசுவை பார்த்த அந்த கணமே அவனோட வாழ்க்கை முழுவதும் மாறி போயிடுச்சு. அவன் இருந்த வீடு தீ பிடித்து கருகியது. அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. கிராம மக்கள் இதை காளியின் சாபமாகவே கருதுனாங்க. ராமையா ஐயா ரொம்பவே சோகமடைஞ்சு போயிட்டாரு. ஆனா அவர் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிருந்தாரு. கர்மா ஒருபோதும் தவறாதுன்னு. சொந்தங்களே, இந்த கதையோட முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு உயிரினத்துக்கு கூட துன்பம் செஞ்சோம் அப்படின்னா அதன் விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதா தான் இருக்கும். பசு அப்படின்றது ஒரு தெய்வங்க, அதை கொல்ல முடியாது. இந்த கதையால உங்களுக்கு என்ன தோன்றது? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.